இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தப்பு பண்ணிட்டேன் சார். தப்பு பண்ணிட்டேன். இப்பவாவது தயவு செஞ்சு கண்ணை திறங்க சார். நீங்க கண்ணை திறந்தாதான் என்னால உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தடவை என்ன பாருங்க சார். நான் யாரு, என் அப்பா அம்மா யாரு, நீங்க அன்னைக்கு அந்த ஃபேக்டரி கிட்ட வந்தீங்கல்ல, அந்த சமாதி யாரோடது சார்? சொல்லுங்க சார். சார், இந்த சலங்கையை பாருங்க சார். சார், இந்த ஷால பாருங்க சார். என்னோட சேர்த்து இது மட்டும்தான் கிடைச்சுதான். இத பார்த்து நான் யாருன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க சார். நான் எங்க பிறந்த, என் அப்பா அம்மா யாருன்னு தேடி வந்திருக்கேன் சார். எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆதாரம் நீங்க மட்டும்தான் சார். சொல்லுங்க சார். சார், சார், உங்களுக்கு சுயநினைவு வந்ததுக்கு அப்புறமாவது சொல்லுவீங்களா? நான் அது வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்றேன். கடவுளே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் எங்கேயோ பிறந்திருக்கேன்னு ஒரு வழி காட்டினேன். அங்க நானும் போய் பார்த்தேன். இதோ இவரை கண்ணுல காட்டினேன், தேடினேன். இப்ப என் கண்ணு முன்னாடி இருந்தும் அவரால எதுவும் பேச முடியாத நிலைமையில என் கண்ணுல அவரை காட்டியிருக்க. என்ன சோதிச்சது போதும். அவரு கண்ணை திறந்த உடனே என் அப்பா அம்மா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீதான் வழி காட்டணும். ஏய், என் புருஷன் எங்க? அவரை என்ன பண்ண? அவரை பத்தி என்கிட்ட எது கேக்குறீங்க? அவர் என்ன என் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு? அப்படி ஒரு தலையெழுத்து அவருக்கு வராது. அப்புறம் எதுக்கு எனக்கு போன் பண்ணீங்க? காலையில ஆபீஸ்க்கு போய் அவர் கூட ஏதோ சண்டை போட்டியாமே, அவர் பேர்ல பிண்ட வர வச்சியாமே, அவரை நீதான் ஏதாவது பண்ணிருப்ப. என் வீட்டுக்கு நீங்க வந்து சண்டை போடும் போது உங்க ஆபீஸ்க்கு நான் வரக்கூடாதா? ஏய், என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமோ எனக்கு கிடையாது. அவர் இது வரைக்கும் வீட்டுக்கு வரலனா நீதான் கண்டிப்பா அவரை ஏதாவது பண்ணிருப்ப. ஒருவேளை ஏதாவது பண்ணணும்ன்ற யோசனை இருந்திருந்தா 21 வருஷம் வரைக்கும் நான் காத்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. இதுவும் உண்மைதான். அப்ப அவர் எங்க தான் போயிருப்பாரு? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எங்க வீட்டுக்கும் வரல, உனக்கும் தெரியாது. வேற எங்க போயிருப்பாரு? யாருக்கு தெரியும்? 3வது வீடு வச்சிருக்காரோ என்னமோ. வீட்டை மாத்துறது, மனுஷங்களை மாத்துறதுலாம் அந்த ஆளுக்கு பழக்கம் தானே. போய் தேடுங்க.
நான் எங்க இருக்கேன்? யார் வீட்டுல இருக்கேன்? குடிச்ச போதையில யார் வீட்டுக்கு வந்திருக்கேன்?